திருப்பிரியன் காங்கிரஸ் திமுக மோதல் முடிவுக்கு வந்தாச்சா தற்காலிகமாவது? இல்லை, சீஸ்ஃபயருக்கான ஒரு அறிகுறி தெரியுது. ஆக்சுவலாக போர் நிறுத்தத்துக்கான ஒரு அறிகுறி தெரியாது பார்க்குறேன். கேசி வேணுகோபால் வந்ததுக்கு மீண்டும் போர் இருக்குங்கிறீங்க? ஆமாம், இது தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா அது குழு அமைச்சு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தும்போது தான் அது தெரியும். இந்த குழு அமைச்சதே காங்கிரஸ் ஒரு உள்நோக்கத்தோடு தான் அமைச்சாங்க. அது ஆக்சுவலாக அது திமுக அதோட பேசி அது என்ன மனசில் வச்சுருக்கோ அது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கலாம் நம்ம முன்னாடி அதுக்காக தான் அந்த குழுவே அமைக்கப்பட்டது. அதனால தான் திமுகவை அவசரப்படுத்துகிறாங்க, குழுவை போடுன்ட்டு. அப்போ அவங்களோட டெஃபினட்டான ஒரு ஒப்பீனியன் தெரியும் இல்லை டிஎம்கே. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டைம் கிடைக்கும் இல்லை போகிறதுக்கு பேசுறதுக்கு இன்னொரு கட்சியோட. அதுக்காக தான் அவங்க முன்னாடி குழுவை போட்டது. ஆக்சுவலாக அது திமுக 73-77 வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க அவ்வளோ சீக்கிரம் போடுவாங்களா? அதனால் அவங்க February லாஸ்ட் வீக்கில் தான் வழக்கப்படி எல்லா எலெக்ஷன்லையும் அப்படி தான் போடுறாங்க. அது மாதிரி நான் போட்டு தான் அப்போ தான் பேசுவோம் அவங்க சொல்லிட்டாங்க. இவங்களுடைய நோக்கமே கேசி வேணுகோபால் இன்றைக்கி சொல்கிறாரு, யூகத்துக்கு பதில் சொல்ல மாட்டோன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அவருடைய லெவலில் அதுதான் சொல்ல முடியும் அவர். ஏன்னா இது மேஜர் பாலிசி டிசிஷன். தாவேக்காவோட கூட்டணி உண்டான்றது பாலிசி டிசிஷன். காங்கிரஸ் பிரசிடென்ட்டு அவங்க மேலெடுத்து எடுக்க வேண்டிய முடிவு. இவர் மேலெடுத்து ஒரு பார்ட்டாக தான் இருக்கார். ஈ கேனாட் டேக் எ டிசிஷன். இவர் ஆமாங்க எஸ் வி ஹேவ் அன் ஐடியா அப்படின்னு சொன்னார்னா அது பிரேக்கிங். இது ஆக்சுவலாக பெரிய மேஜர் பிரேக்கிங். இது அதை ஹீ வாண்ட் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, சொல்லவும் மாட்டார். அதனால தான் உங்கள் யூகத்துக்கு பதில் சொல்ல மாட்டார். அது ராகுல் காந்தி சொல்ல வேண்டியது இல்லை, கார்கே சொல்ல வேண்டியது. அது இவர் சொல்ல மாட்டார். ஆனால் இன்னைக்கு அவர் சொன்னதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தற்காலிகமாக அழைப்புக்காக காத்திருக்கிறோம், எங்களுடைய கோரிக்கைகள்லாம் நாங்கள் குழுவில் கொண்டு வைப்போம் அப்படின்றது அவருடைய விஷயம். அங்கே பேசுவோன்றது. ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, இந்த புத்தி முன்னாடியே வந்திருக்கணும். இப்போ சொல்கிறீங்கல்ல குழுவில் பேசுவோன்ட்டு, இதை நீங்கள் ஏன் குரங்கு குட்டி ஆழம் பார்க்குற மாதிரி குரங்கு தூண்டி விட்டு குட்டி ஆழம் பார்க்குற மாதிரி எதுக்கு மாணிக் தாக்கூர் தூண்டி விடுறீங்க, பிரவீன் சக்கரவர்த்தி தூண்டி விடுறீங்க? அல்டிமேட்டாக யூ ஆர் கோயிங் டு லேண்ட் இன் டிஎம்கேன்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்கு இந்த 2 பேர் தூண்டி விடுறீங்க? தூண்டி விட்டு அவங்களுக்கு இது பேச சொல்கிறீங்க. அவங்களும் ஒரு எல்லைக்குள்ளே பேசினா பரவாயில்ல, அதிகாரத்தில் பங்கு எல்லாம் கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது இவர் கூட திருமாவளவன் கூட கேட்டிருந்தார். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது, அதிக இடங்கள் கேட்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாகவே பேசுகிறீங்களே, உங்களை அரியலை ஏற்றியதே நான் தான், திருப்பி அடிப்போம் அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல. அது மட்டும் இல்லை, உங்கள் தகவலெல்லாம் நாங்கள் சேஃப்கார்ட் பண்ணுறோம், மிஸ்டேக்கெல்லாம் நாங்கள் கண்டுக்காத போகிறோம் அப்படின்றீங்க. 5000 ரூபாயை தமிழ்நாடே கொண்டாடி இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை நம்பி நீங்கள் வெற்றி பெறுவோம் என்று நினைப்பது மூட நம்பிக்கைன்றீங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? உங்கள் நோக்கம் என்ன? இதெல்லாம் இந்த ட்விட்டர்லாம் எக்ஸ்தலத்துலலாம் ராகுல் காந்தி பார்க்காதையா இருக்காரு? பார்த்துன்னு தானே இருக்காரு. அப்போ அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும்? அடிச்சு விடுங்க, என்ன வேணால் பார்த்துக்கலாம், பின்னாடி நாங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது அவங்க பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு எதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் சொல்லிட்டு போவோம். நீங்கள் கொடுக்குற அழுத்தத்தெல்லாம் கொடுத்துனே இருங்க, நீங்கள் தூண்டி விட்டு தானே பண்ணியிருக்கீங்க. அதை இல்லை என்ன கன்வெர்ட் ஆகும்னு நினச்சி இவ்வளோ அழுத்தம் பண்ணினாங்களோ அது கன்வெர்ட் ஆகலை. ஏன்னா டிஎம்கே வாஸ் வெரி ஸ்ட்ராங். டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. திமுகவுக்கும் உள்ளூர் பயம் இருந்திருக்கும். ஏன்னா காங்கிரஸ் அதுக்கு பெரிய சக்தியெல்லாம் கிடையாது, அது பூத்தில் உட்காரத்துக்கு ஆளே கிடையாதுன்னு தளபதி சொன்னது உண்மைதான். அது உங்களுக்கு கோவம் வருது. நான் கேட்குறேன், 2009, 2016, 2021, 2024 3 தேர்தலில் விரும்பினார்ல மாணிக் தாக்கூர். அந்த தொகுதியை எப்படி பக்காவாக வச்சுருக்கணும்? தனியார் நிலையில் வின் பண்ணணும். நீங்கள் எதுக்கு அடிச்சு பிடிச்சி 3000 ஓட்டில் வின் பண்ணுறீங்க? உங்கள் செல்வாக்கு என்ன கட்சியை வளர்த்தீங்க? திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்ன? பிஜேபி எதுக்கு எதிர்க்கிறீங்க? மத நல்லிணக்கம், டிவிசிவ் ஃபோர்ஸ், பிளவுவாதம் பண்ணுறாங்க, மதத்தை பிரிக்கிறாங்க, மக்களை பிரிக்கிறாங்கன்னு தான் அவங்களை எடுத்து பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்தது? பிஜேபி என்ன பாலிடிக்ஸ் பண்ணாங்க? இந்துத்துவ இயக்கங்கள் என்ன பாலிடிக்ஸ் பண்ணாங்க? நீங்கள் என்ன எதிர்கொள்ளல் கொடுத்தீங்க? என்ன போராட்டம் நடத்துறீங்க? என்ன போராட்டம் திருப்பரங்குன்றத்தில் நடத்துனீங்க? அந்த மதவாத சக்தியை எடுத்து என்ன போராட்டம் நடத்துனீங்க? நீங்கள் ஒன்றுமே நடத்தலை. நீங்கள் இன்றைக்கி அதே திருப்பரங்குன்றத்தில் கூட்டத்தை போட்டு அதிகாரம் கொடு, சீட்டை கொடுன்னு பேசுகிறீங்களே. உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டி இருக்குது? தமிழில் கேட்டால் வேறு மாதிரி இருக்கும். என்ன லோக்கல் ஸ்டாண்டி இருக்குது? என்ன ஒரு கட்சியை வளர்த்தீங்களா? 3 தடவை நீங்கள் எம்பி ஆகிருக்கீங்க, நீங்களே வின் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கீங்க. என்ன கட்சியை வளர்த்து எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க? 8 எம்பி இருக்கீங்க, 18 எம்எல்ஏ இருக்கீங்க. மக்கள் போராட்டம் தமிழ்நாட்டில் எவ்வளோ நடத்துறீங்க? சாம்சங்குக்கு சிபிஎம் நடத்தினாங்க. சிபிஎம் இந்த ஒரு 2-3 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களையும் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடிருக்காங்க சார் சிபிஎம். அது கூட்டணி கட்சியும் பேசாமல் இருந்தாங்களா? விடுதலை சிறுத்தைகள் போராடலையா? வேங்கவேலில் போராடலையா? பல இடங்களில் போராடலையா? மத நல்லிணக்க மாநாடே நடத்தலையா? நீங்கள் என்ன நடத்துனீங்க? என்ன கட்சியை வளர்த்தீங்க? எந்த அடிப்படையில் நீங்கள் கேட்குறீங்க? நீங்கள் கேட்குறது தப்புன்னு நான் சொல்லலை. வாட் இஸ் யுவர் பேசிஸ்? அதுக்கான அடிப்படையே இல்லை. இந்த லெவலில் நீங்கள் மேலிடம் தூண்டி விட்டு நீங்கள் ஆடிந்தீங்கன்னா இதை ஒரு 77 வருஷ கட்சியை வேடிக்கை பார்த்துன்னு சும்மா இருப்பாங்களா? கலைஞராக இருந்தால் அவர் வேறு மாதிரி யோசிச்சிருப்பார். இப்போ இவங்க வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. நாங்கள் பயனாளிகளுக்கு 1.25 கோடி பயனாளிகளுக்கு நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம், அவங்க எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எண்ணத்தில் அவங்க இருக்காங்க, திமுக இருக்காங்க. அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் தெரியாது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது.
திமுக காரங்க வந்து காங்கிரஸ்காரங்களை சரியாக நடத்தல லோக்கல்ல, அதுவும் நம்ம ஒத்துக்கணும். அங்கே உள்ளூரில் பல புகைச்சல்கள் இருக்குது, உள்ளாட்சியில் பல புகைச்சல்கள் இருக்குது, அதெல்லாம் ஒத்துக்கணும். அதெல்லாம் மேலிடம் சரி பண்ணல, திமுக மேலிடமும் சரி பண்ணல, காங்கிரஸ் மேலிடமும் தேர்தல் சீட்டை வாங்கி வேணும்னு நான் போகிறேன்னு நினைக்கிறாங்களே தவிர உள்ளூரில் கட்சியை வளர்க்கணுன்ற எண்ணம் காங்கிரஸுக்கு இல்லை. அவங்க 4 போராட்டம், மக்களை சேர்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணவும் இல்லை. திமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கிறதுனால தானே காங்கிரஸ் வளரலன்னு தலைவர்கள் பேசுறாங்க. இவங்க கட்சி வளர்க்கறதுல யாரும் தடுக்கவே இல்லை. ஸ்டாலின் வந்து ஐயா நீங்க எந்த மீட்டிங்கும் போடக்கூடாது, நீங்க எந்த இதுவும் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாதுன்னு ஸ்டாலின் சொல்றாரா? நீங்க பண்றதுக்கு என்ன பிரச்சனை? ராகுல் காந்தி எத்தனை தடவை மோடி வர்றாரு, எத்தனை தடவை அமித்ஷா வந்துட்டு இருக்காரு, எத்தனை தடவை ராகுல் வர்றாரு. ராகுல் தெற்கையிலேருந்து வடக்க போனாரு, வடக்கையிலேருந்து தெற்க வந்தாரா? தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பயணத்தை போக வேண்டியது தானே? இந்த 5 வருஷத்துக்குள்ள நீங்க கட்சியை வளர்க்கறதுக்கு பயணம் போனா திமுக உங்க கையை தடுக்க போதா? உங்களை தடுக்க போதா திமுகன்றேன். அதனால நீங்க கட்சியை வளர்க்காம நீங்க இதெல்லாம் கேட்கறது அர்த்தம் கிடையாது. ஆனா காங்கிரஸும் திமுகவும் அந்த சிபிஎம்மும் சிபிஐயும் இருக்கிறது வந்து பாஜகவை எதிர்த்த ஒரு கூட்டணி. அது வந்து கேசி வேணுகோபால் சொல்ற மாதிரி அது மத நல்லிணக்கத்துக்கான ஒரு கூட்டணி, அது பிளவுவாத சக்திகளை எதிர்க்கிற ஒரு கூட்டணி, மோடியை எதிர்க்கிற கூட்டணி, பாஜகவை வீழ்த்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. மோரோவர் இந்தியா கூட்டணியில் திமுக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னரா இருக்காங்க. அது வந்து இந்தியா கூட்டணியில் திமுக இல்லைன்னா அதோட பொலிவு போயிடும், போயிடும்ன்ற சொல்ற அதே சமயத்தில் இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இல்லாட்டி அது ஒரு அந்த கெத்து போயிடும், அதுக்கு திமுக கூட்டணிக்கு ஒரு கெத்து போயிடும், அது பெர்செப்ஷன்ல கெத்து போயிடும், ஒரு பார்வையில வலிமையா கூட்டணி. இந்தியா கூட்டணியில திமுக போயிடுச்சுன்னா அது ஒரு வலிமையற்று போகும்னு சொல்ற அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இல்லாட்டி, காங்கிரஸுக்கு செல்வாக்கே இல்லை, கடைசியா அது தனியா நின்ற போது 4.2% தான் வாங்கிச்சு. அப்படி இருக்கும்போது இருந்தாலும் அது கூட்டணியில் இருந்தா அது ஒரு கெத்து இருக்கு, ஆன்டி பிஜேபி போர்சஸ்லாம் ஒன்னா இருக்கின்ற ஒரு கெத்து இருக்குல்ல, அந்த கெத்துல அது ஓட்டு வாங்கும். அது இல்லாட்டி அந்த பெர்செப்ஷன்ல வந்து அந்த வாரில் வந்து திமுக அணி கொஞ்சம் பின்தங்கும், அது ரொம்ப கஷ்டப்படும். அதனால காங்கிரஸ் இருக்க வேண்டிய கட்டாயம் பிரின்சிபல், அதாவது நீங்க ஐடியாலஜிக்கலா பார்த்தாவும் இருக்கு, ஒரு கொள்கை ரீதியாகவும் பார்த்தாவும் இருக்கு, இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல பார்த்தாலும் காங்கிரஸும் திமுக ஒன்னா இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த அவசியம் எல்லாம் புரிஞ்சுட்டு மாணி தாக்கூரை தூண்டி விட்டு பேசினீங்கன்னா, பிரவீன் சக்கரவர்த்தியை தூண்டி விட்டு பேசினீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது செப்பரேட் அஜெண்டா இருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் ஹைகமாண்ட் நிச்சயமா தூண்டி விட்டதோட பலன் அனுபவிப்பாங்க. இப்போ கீழே ஜெல்லாகுமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை, அந்த ஜெல்லாகுமான்ற கேள்விக்கு வருதுன்னா எனக்கு என்னன்னா, இவங்க ஒன்று சேர்ந்துட்டு போட்டி போட்டாங்கன்னா திமுகவுக்கு வேற வழி இல்லை, இவங்களை வெற்றி பெற்று ஆக வேண்டிய கடமை இருக்குல்ல. அதனால திமுக கடைசி நேரத்தில் சுதா இறக்கி விட்டாங்க மாயவரத்தில். அங்க திமுக விழுந்து ஓடி வேலை செஞ்சாங்க, கடைசி நேரத்தில் இறக்கி விட்டாங்க. மனு தாக்கல் பண்ணதுக்கு 3 மணிக்கு முடியறதுக்கு முன்னாடி தான் மனு தாக்கல் பண்ணாங்க. திமுக கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணாங்க, அங்கே கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி அந்த அம்மாவை ஜெயிக்க வச்சாங்க. அது மாதிரி திமுக கடைசி நேரத்தில் ஒர்க் பண்ணி ஜெயிக்க வைப்பாங்க. ஏன்னா அங்கே அந்த இடத்துல ஏடிஎம்கே ஜெயிச்சதுன்னா அப்புறம் கூட்டணி பலவீனம் ஆகிடும்ல. ஸோ வேற வழி இல்லாத ஒர்க் பண்ணுவாங்க, அது திமுக காரங்க ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்குன்ட்டு திமுக அதிக சீட் கொடுக்கணும், திமுக உங்களுக்கு உழைக்கணும். ஆனால் வந்து திமுகவை நாங்கள் தான் அரியணை ஏற்றணும்னு சொல்கிறோம். நீங்கள் திமுக வின் பண்ண இடத்துலலாம் பாருங்கள், காங்கிரஸோட பங்கு 2014 காங்கிரஸ் வாங்கின ஓட்டையும் எடுத்து பாருங்கள், அதோட வித்தியாசம் கூட இருக்காது சில இடத்துல. ஓகே, திரு அரவிந்தன், அதிமுக பாஜக கூட்டணியில கூட என்டிஏ ஆட்சி, கூட்டணி ஆட்சி, பாஜக ஆட்சி அப்படின்னு பாஜக தலைவர்கள் பேசும்போதும் அது விமர்சனத்திற்கு உள்ளானது, விவாதங்களும் நடத்தப்பட்டது. ஆனால் அது ஒரு பவுண்டரிக்குள்ள இருந்தது, கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சின்னு பேசும்போதும் கூட. ஆனால் இங்க காங்கிரஸ் தலைவர்கள், அது திரு பிரவீன் சக்கரவர்த்தியோ திரு மாணிக்கம் தாகூரோ பேசும்போது பவுண்டரிக்குள்ள இல்லைன்னு திரு செந்தில் குற்றச்சாட்டு வச்சார். தமிழ்நாட்டின் கடன் அளவு ரொம்ப அதிகம், 5000 ரூபாய் கொடுக்கறதால மட்டும் வெற்றி பெற்ற முடியும்னு நினைக்கிறது மூடத்தனம், உங்களுடைய தவறுகளை நாங்கள் தான் தூக்கி சுமந்தோம் அப்படின்னு பேசினதெல்லாம் பவுண்டரியை கடந்ததாக இருந்தது, வேறு நோக்கம் இருந்தது மாணிக்கம் தாகூருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் அப்படின்னு விமர்சனம் வச்சாங்களே. சரியான விமர்சனம் தான். இன்னும் ஒரு சின்ன ஒரு மறுபக்கம் இருக்கு. பிஜேபியில வந்து அதிமுக விமர்சிச்ச போது அவங்களுமே, அதாவது கூட்டணி இந்த பிரிஞ்ச சமயம் இருக்கு இல்லையா, அவங்களுமே வந்து பவுண்டரியை தாண்டி பேசிருக்காங்க. அப்படி பேசினது வந்து அதிமுக வந்து ஜெயலலிதா அவாய்ட் பண்ணதா இருக்கலாம், அல்லது இன்னும் பல விதமா. அதே மாதிரி வந்தது கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் அந்த பேச்சு குறைஞ்சிருக்கு. ஆனா கூட்டணி ஆட்சியில பிஜேபி சொல்லும் போது அதிமுக ரியாக்ட் பண்ண 2 காரணம். பிஜேபி கட்சியா இருக்கு, அதிமுக சார்ந்து இருக்கு. அதனால அதிமுக வலுவான குரல் இன்னைக்கும் எடப்பாடி கூட்டணி ஆட்சியில அது தனி ஆட்சியில திமுக அளவு அழுத்தமா அவர் சொல்லல. அது காரணம் என்னன்னா, அதிமுக ஒப்பீட்டு வகையிலான ஒரு பலவீனம் இருக்கு இல்லையா, தேசிய கட்சியோட சேர்ந்து இருக்கும் போது அந்த பலவீனம் திமுக இல்ல. திமுக ஒரு மாநிலத்தில் ஆட்சியில இருக்கு, அதனால அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியுது.
இன்னும் ரெண்டு கூட்டணி இருக்கு. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இப்ப இந்த பவுண்டரியை தாண்டி பேசினார்னு செந்தில்வேல் சொன்னார் இல்லையா, பவுண்டரி தாண்டி தான் பேசினாங்க. அதாவது செந்தில்வேல் சொல்றதுல ஒரு அசம்ஷன் இருக்கு. அதாவது நீங்க இந்த அளவுக்கு பேசுங்க, தலைமை வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு அனுமதி கொடுத்ததாகவும் அவங்க அதை தாண்டி அது வந்து ஒரு எச்சரிக்கைக்காக ஒரு பேர வலிமையை பெருக்கிறதுக்கான ஒரு வியூகமாக தலைமை அதை முன்னெடுத்திருக்கலாம். ஆனா இவங்க அதை தாண்டி போய் அதாவது கொடுத்த இதுக்கு அதிகமாவே போயிட்டாங்க பிரீஃப் அப்படின்ற மாதிரி. அப்பதான் பவுண்டரிய தாண்டும் போதுதான் கட்சிக்கான நோக்கம், காங்கிரஸ் கட்சிக்கான நோக்கம், கூட்டணிக்கான நோக்கம் அப்படிங்கறத கடந்து தனி நோக்கமாக பர்சனல் அஜெண்டாவாக அது மாறிடுச்சு. மாணிக்கம் தாகூருக்கு பர்சனல் அஜெண்டா இருக்கு, பிரவீன் சக்கரவர்த்திக்கு பழைய கோபம் இருக்குன்னு அது பர்சனல் அஜெண்டாவாக மாறிடுச்சுன்றார். பவுண்டரியை தாண்டும் போது பவுண்டரிக்குள்ள இருந்திருந்தா அது இவ்வளவு விமர்சனம் வந்தாது வராது. இல்ல நான் இந்த பவுண்டரின்ற வார்த்தை எங்க இருந்து வருதுன்னு, அதாவது காங்கிரஸ் வியூகம் வந்து மாணிக்கம் தாக்கூர் மூலமா, பிரவீன் சக்கரவர்த்தி மூலமா அல்லது சில குரல்கள் மூலமாக திமுக ஒரு செய்தியை விடுக்கிறது காங்கிரஸ் வியூகம். அந்த வியூகத்தை வெளிப்படுத்தும் உங்க பவுண்டரி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு அசம்ஷன் இங்க இருக்கு. காங்கிரஸ் வந்து அந்த மாதிரிலாம் ஒரு வியூகம் வகுத்து இவங்களை வந்து களத்தை இறக்கி விட்டு ஏதோ வந்து ஒரு ஆழம் பார்க்கிற மாதிரியான ஒரு அசம்ஷன்ல இல்ல. நிஜமாகவே திமுக அந்த செய்தியை கொடுக்க விரும்புதுன்னு வச்சுக்கீங்க, நிஜமாவே வந்து கூட்டணியில ஆட்சியில பங்கு பெறுதுன்னு வச்சுக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த குரலை வந்து நீங்க வந்து பவுண்டரியில நிக்கணும் நிக்க வேணாம்னு சொல்ல முடியாது. இல்ல நிஜமாகவே இந்த செய்தியை சொல்லணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா கே.சி. வேணுகோபால் தலைமையில மாவட்ட தலைவர்களை வச்சு தீர்மானம் போட வேண்டியதில்லை. எங்க கட்சி நிலைப்பாடு இது இல்ல, இது தனிநபர் நிலைப்பாடு, எங்க நிலைப்பாடு இது இல்ல அப்படின்னு தீர்மானம் போட வேண்டிய அவசியம் இல்லையே. மாணிக்கம் தாகூர் போட்டார்ல, அந்த தீர்மானத்தோடயே விட்டிருந்திருக்கலாம். பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதோட விட்டிருக்கலாம். பொதுவெளியில கூட்டணி குறித்து பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் தீர்மானம் போட வேண்டியது இல்லையே கே.சி. வேணுகோபால். இது வந்து லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் நீங்க சொல்றது. நான் சொல்றது வந்து கடந்த சில மாதங்களாக நடந்து வந்த டெவலப்மெண்டோட சீக்வன்ஸ் பத்தி நான் பேசுறேன். இப்ப காங்கிரஸ் வந்து வெறுமனே எச்சரிக்கை மட்டும் எடுக்கணும்ன்ற நோக்கம் இருந்தா இவங்க ரெண்டு பேரும் அந்த இவங்க சொல்ற அந்த பவுண்டரியை தாண்டி இருக்க மாட்டாங்க. ஏன் அது டிஸ்கஷனுக்கு வருதுன்னா பவுண்டரியை தாண்டுனாங்கன்னு கட்சியே ஒத்துக்குச்சுன்னு சொல்றேன். இது தனிநபருடைய கருத்து, தனிநபர் விருப்பம். அவங்க நாங்க கொடுத்த பவுண்டரியை தாண்டி தான் பேசியிருக்காங்கன்னா அவங்களே உணர்ந்ததுனால தானே அந்த தீர்மானம் போடுறாங்க, கடும் எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும். உணர்ந்தாங்களா அல்லது ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைமையில இருக்கிறதுனால ஒப்புக்கொள்றாங்க ஏதோ ஒண்ணு சொல்ல முடியாது, ஏதோ ஒண்ணு சொல்ல முடியாது. ஆனா அபிஷியலா வந்து அது வந்து தனிநபர் கருத்துன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் அதுதான் ஏத்துக்கணும் ஒரு விஷயம். ஆனா தனிநபர் கருத்தாக இருந்தாலும் கூட மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றது நான் ஏற்கனவே ஒரு வாட்டி இங்க குறிப்பிட்டிருக்கேன். இது வந்து தலைமைக்கு தெரியாம தலைமையோட அனுமதி இல்லாம அவங்க பேச முடியாதது ஒரு பக்கம். அப்புறமா காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வலுவான குரல் ஒண்ணு அவங்க அப்படி பேச வச்சிருக்கேன். எது நம்ம புறக்கணிக்க முடியாது. நான் வந்து காங்கிரஸ்ல வந்து 2ஆம் மட்ட தலைவர்கள்ட்ட பேசும்போது அவங்க வந்து இந்த விஷயம் சொல்லிருக்காங்க, நாங்க 2 கண்டானா இருக்கோம் அப்படின்னு. பிரியன் சொல்ற போராட்டங்கள் ரொம்ப நியாயமான ஒரு வாதம். அவங்க வந்து திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி விஷயங்கள்ல போராட்டம் நடத்தக்கூடாதா அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு வந்து மாநில அரசுல எங்களுக்கு வந்து அதிகாரத்துல எந்த பங்கு இல்லைன்றாங்க. அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திமுக நீங்க அமைச்சர் பதவியோ அல்லது மத்தது வேண்டாம். ஓகே, நம்ம இடைவேளைக்கு போனோம். சார் சுட்டிக்காட்டுறது பாஜகவை எதிர்த்து போராட்டம் நடத்துறதுக்கும் மாநில அரசு அதிகாரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பேசுவோம்.